ஹலோ என் மக்களே, நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். என்னோடய பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். அந்த சிக்கன் கூட 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2-2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 2 கிலோ சிக்கன். அப்புறம் தனியாத்தூள், அது ஒரு 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. சிக்கன் கிரேவி பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும், அது ஒரு பாக்கெட்டு. 1 கிலோவுக்கு ஒரு பாக்கெட் போடலாம். நான் 2 கிலோவுக்கு தான் ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. அப்புறம் தயிர் கொஞ்சம், அது ஒரு 2 ஸ்பூன் போதும். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி இருக்கணும். மசாலா அப்படி எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து இருக்கணும். இதை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க மூடி. அடுத்து நம்ம இப்போ கடாயை வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில், அப்புறம் நெய், கறிப்பட்டை மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்ல பொன்னிறமாக ஆன உடனே தக்காளி, அதோட பிரிஞ்சி இலை, ரம்ப இலைன்னு சொல்கிற அது, மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ஒரு எலுமிச்சப்பழம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது 2 கிலோ அரிசி அப்படிங்கிறதுனால 6 கப்பு தண்ணி. இது கூட காட்டணுமான்னு நீங்கள் நினைக்கலாம், இதுவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு அரை வேக்காடு வந்த உடனே சிக்கன் தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, அரிசியை ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தீயை கம்மி பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் தம் போட்டுருங்க. ஒரு அரை வேக்காடு வரும்போது தம் போட்டுடணும். கம்ப்ளீட்டாக தீ விடுறதை எடுத்துடணும். இப்போ பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.